ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஷேக். நம்மள பல பேர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, கை கால்லாம் குடைச்சலாக இருக்குதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா விதமான வலிகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடிய நம்ம மறந்து போன ஒரு மூலிகையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் எந்த அளவு மருத்துவ பயன்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்காமல் இருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ பயன்கள் கொண்டது. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு இது நிரந்தர தீர்வு தரக்கூடியதாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன பயன்கள் இருக்குது, இது எந்தெந்த பிரச்சனைக்கு எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது எங்கள் வீட்டில் வளர்ந்த பிரண்டை கொடி தாங்க. ஒரு பக்கெட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்டெய்னரில் தான் வச்சேன். எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. அதுவும் ஒரு சின்ன பீஸ் மட்டும் தான் நான் வச்சேன். இவ்வளோ வளர்ந்துருக்குது. நம்ம எல்லார் வீடுகள்லையுமே கண்டிப்பாக நம்ம வளர்க்க வேண்டிய ஒரு செடின்னு கூட நான் சொல்லுவேன். இதை நம்ம பார்த்து பராமரித்து வளர்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே வளரும். இதோட நார் எடுத்துகிட்டு தான் நம்ம சமைப்போம். அந்த மாதிரி சுத்தம் பண்ணும்போது ரொம்ப கை அரிக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ இதை நார் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கைகளில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெயோ அல்லது புளியோ அல்லது எலுமிச்சை பழமோ உப்போ இந்த நாளில் ஏதாவது ஒன்று நீங்கள் தடவிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், கத்தி வச்சுட்டு சைடில் இந்த மாதிரி எடுத்தோன்னா இதோட நார் மட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துண்டு மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அப்படி பிடிச்சி இழுத்தோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும். பாருங்கள், சைடில் இருக்கக்கூடிய அந்த நார் மட்டும் வந்துடும். இதுக்கு மேலே வேறு எதையும் எடுக்காதீங்க. நிறைய பேருக்கு இது எப்படி நார் எடுக்கிறதுனே தெரியாது. என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இதை பார்த்துட்டு நீங்களும் இதை வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சமைங்க. ஜஸ்ட்டு கத்தியை வச்சுட்டு இந்த சைடில் இந்த ஒரு ஓரமாக இந்த மாதிரி இழுத்தோம்னா நார் வரும். அதுலேருந்து அந்த ஒரு இணுக்கை மட்டும் இந்த மாதிரி நம்ம உடைச்சோம்னாலே போதும், சைடில் இருக்கக்கூடிய நார் வந்துடும். இதுக்கு மேலே நம்ம எடுக்க தேவையில்லை. கொழுந்தா இருக்கக்கூடிய இலைகளையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதோட இலைகளுமே அவ்வளோ மருத்துவ பயன்கள் கொண்டது. ஸோ கொழுந்தா இருக்கக்கூடிய இலைகளை சேர்த்துக்கோங்க. ரொம்ப முத்தலான இருக்கிற இலையாக இருந்தால் தேவையில்லை. இந்த மாதிரி நார் எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் நான் சொன்ன மாதிரி 4 பொருட்கள் ஏதாவது ஒன்று கையில் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெயோ அல்லது உப்போ எலுமிச்சை பழமோ புளியோ இது 4 ஏதாவது ஒன்று கையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சுத்தம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கூட கைகளில் அரிப்பு ஏற்படாது. நான் இருக்கக்கூடிய இடங்களில் எனக்கு பிரண்டை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சிலர் சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கீரைலாம் கொண்டு வராங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஒரு கட்டாக கிடைக்கும். இதில் நம்ம துவையல் செய்யலாம், சட்னி செய்யலாம், இதை அரைச்சி போட்டு புளிக்குழம்பு மாதிரி வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக இதில் பார்த்தோம்னா கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எலும்பு தேய்மானம், எலும்பு பலகீனம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக சரியாக போகும். அதனால தான் நமக்கு இடுப்பு வலி, கை கால் வலிலாம் இருந்துச்சுன்னா இதை சாப்பிடும் போது நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குது. இது நம்ம துவையல் மாதிரி அரைச்சி வச்சுட்டோம்னா 1 வாரத்துக்கு கெட்டு போகாதுங்க. 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெளியிலே 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். முடிஞ்ச வரை மாதத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட பாருங்கள். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 25-30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு எலும்பு தேய்மானம், எலும்பு பலகீனம், வருஷ கணக்கில் வேலை செய்கிறதுனால உடல் சோர்வு, உடல் பலகீனம்லாம் நமக்கு ஏற்படும். ஸோ இதை நம்ம மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் இது எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகும். உடம்பு ரொம்பவே பலமாகும். முக்கியமாக எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த நோயும் நம்மளை தாக்காமல் எலும்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும். சிலருக்கு ஞாபக மறதி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைலாம் நீங்கி ஞாபக சக்தியை அதிகரிக்கும். மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராமல் தடுக்கும். சில குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அடம்பிடிப்பாங்க, அவங்களுக்கு பசியே எடுக்காது. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு இந்த பிரண்டை எடுத்து நெய்யில் நல்லா வதக்கி விட்டு அதை நல்லா அரைச்சி விட்டு சாதத்தோட பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே நல்ல பசி எடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பிபி, சுகர், மூல நோய், குடல் புண்லாம் இருக்கிறவங்க இந்த பிரண்டையோட இலைகளை வந்து துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க இதை நல்ல எண்ணெயில் உப்பு சேர்த்து வதக்கிட்டு அதை நம்ம தேங்காய் சட்னியோட வச்சு அரைச்சி அதை நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் வந்து சட்னியாக தொட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கொழுப்பெல்லாம் கரைஞ்சு நல்லா மெலிசாயிடுவீங்க. ஸோ ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த பிரண்டையை வந்து கண்டிப்பாக நீங்களும் உணவில் சேர்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.